மதுவுக்கு எதிரான யுத்தம் தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்து வருகிறது. ஆங்காங்கே சிறு நெருப்பாக எரியத் தொடங்கிய போராட்டத்தை தியாகி சசிபெருமாளின் மரணத்தால் பெரு நெருப்பாக மாறியிருக்கிறது. சசிபெருமாள் மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள எழுச்சி கலிங்கப்பட்டியிலும் பரவியது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமென்றால் மதுக்கடை இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் மதுக்கடை இருக்கக்கூடாது. சசிபெருமாளினுடைய இந்த தியாக மரணம் வீண் போகக்கூடாது. தமிழகத்தில் மதுக்கடைகள் இனி இருக்கக்கூடாது. மக்கள் கிளர்ந்தெழ வேண்டும். வாலிபர்கள் மாணவர்கள் தெருவுக்கு வர வேண்டும். கடைகளை அரசு அகற்றாவிட்டால் மக்களே அகற்ற வேண்டும். அதுக்கு முதல் எடுத்துக்காட்டாக கலிங்கப்பட்டி களத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம். சொந்த ஊர்ல வைகோவின் சொந்த ஊர்ல ஆமா ஆமா சரிங்களா சார்? இங்கே கல்வீச்சில் 4-5 பேர் ஈடுபட்டவர்களை நாங்கள் அடித்து உதைத்திருக்கிறோம். என் மீது 3 கல்கள் வந்து விழுந்தன. போலீஸ் மீது கல்லெறியக்கூடாது, கல்லெடுத்து அடித்திருக்கிறோம். ஆனால் எங்கள் மீது கண்ணீர் புகை வீசுகிறார். என் மீது கண்ணீர் புகை வீசு குறிவார்த்து வீசுகிறார். என் மீது குறிவார்த்து இந்த போலீஸ் அதிகாரி சொல்லுகிறார். வைகோவை பார்த்து கண்ணீர் புகை அடிக்க சொல்லி அடிக்கிறார். என்று அண்ணன் அவர்கள் அன்போடு என்னை அழைத்தார். ஒரு நாள் நான் நள்ளிரவு வேளையிலே வந்தேன். அங்கே கண்ணீர் புகை வீச்சு நடந்து கொண்டிருக்கிறது, தடியடி நடந்து கொண்டிருக்கிறது. போக வேண்டாம் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு போராட்ட களத்திலே அண்ணன் இருக்கிற போது அவரோடு நான் களத்தில் இருப்பதைத்தான் விரும்புகிறேன். மது பாட்டில்கள் தானே உடைக்கப்பட்டது. யார் வீட்டில் இருக்கிற பொருள் பண்ட பாத்திரங்களை எடுத்து உடைத்தாரா? இங்கே போராட்டம் என்பது எந்த கட்சியினுடைய ஆளுங்கட்சிக்காரருடைய வீட்டிலே புகுந்தா தாக்குதல் நடத்தும். இது நாட்டுக்குத்தானே நல்லது, மக்களுக்குத்தானே நல்லது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த களத்தில் அண்ணன் வைகோ அவர்களை பார்த்து துப்பாக்கி சூடு, கண்ணீர் புகை குண்டு வீச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு இங்கே என்ன நடந்துவிட்டது? இந்த ஆட்சிக்கு அபசகுணம். நாம் கருதி கொண்டிருந்தோம் இது குடிகார ஆட்சி என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழக அரசு கலிங்கப்பட்டி மக்கள் மீது கலிங்கப்பட்டி மக்கள் மீது கல் வீசிய காவல்துறையை, கண்ணீர் புகை கொண்டு வீசிய காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். இது ஒரு புறம் இருக்க, சென்னை அமைந்த கரையில் ஹாரிங்டன் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைக்கு எதிராக ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாணவர்கள் போராட்டத்தில் களமிறங்கினர். டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கிய கல்லூரி மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் மோதல் வெடித்தது. போலீசார் மாணவர்களை பிடித்து அடித்து பலவந்தமாக இழுத்து சென்றனர். அப்போது மாணவர்களை மீட்பதற்காக மாணவிகள் போலீசாரிடம் வாக்குவாதம் நடத்தினர். குண்டு கட்டாக மாணவர்களை தூக்கி போலீஸ் வேனில் ஏற்றினர். புத்தகத்தை படிக்கவா சாராயத்தை குடிக்கவா என்று மாணவிகள் தொடர்ந்து முழக்கமிட்டனர். மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஹாரிங்டன் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை மூடப்பட்டது.